என்னை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? முதலில் நீ யாரை கொல்வாய் என்று. அதற்கு நான் என் முதல் எதிரியான தோல்வியை கொள்வேன் என்றேன். அப்போதுதான் அது என் பக்கம் வராது. தோல்வி அடைவதில் எனக்கு சிறிது கூட விருப்பம் இல்லை. எனக்கு வெற்றி என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் என்னை தோல்வியடைய செய்து தங்களை வெற்றி கொண்டேன். இது என்னுடைய ஆட்டம். இதற்கு உன்னுடைய பதில் என்னவென்று பார்க்கலாம். தாங்கள் பிரமாதமாக நகர்த்தினீர்கள். தங்களை சுற்றி இவ்வளவு சேனைகள் இருந்தாலும் அவர்கள் கண்களில் மண்ணை தூவி 3 நாட்களுக்கு எங்கு சென்றீர்கள் அது யாருக்குமே தெரியவில்லையே. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? புது யுக்தியை பற்றி யோசிக்கிறீர்களா அல்லது தங்கள் விளையாட்டு தெரிந்துவிட்டது என்றா? எனக்கு புரியவில்லை. உன்னிடம் எதற்காக நான் மறைக்க வேண்டும்? நாம் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களும் கூட. நான் ஆமீருக்கு சென்றிருந்தேன். ஆமீர்? எதற்கு? எதிரிகளின் கண்களில் என் வாளால் மை தீட்டுவதற்காக. அவர்களது கோட்டைக்கு சென்று அவர்களையே அவமானப்படுத்தினேன். இனி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இது எனது ஆட்டம் ராஜா. இதே தாங்கள் செய்யும் பெரிய தவறு. இதோ எனது ஆட்டம். நீங்கள் தோல்வி அடைய போவது உறுதி. உனது வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னியுங்கள் மகாராணியாரே. என்ன நடந்தது குஷார் கான்? சக்கரவர்த்தியார் வந்த செய்தி தெரிந்ததும் அந்த புறத்தில் ஒரே சலசலப்புதான். அனைவரும் போட்டி போட்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியாரின் பார்வை தன் மீது படாதா என்று. குறிப்பாக அந்த பேனாஸ். ருக்கை அவர்களே, அங்கு இருப்பவர்கள் எவ்வளவு சேட்டை செய்கிறார்கள் என்றால் அந்த அல்லாஹ் மீது ஆணை, என்னால் அங்கு இருக்கவே முடியவில்லை. இந்த குழப்பத்திற்கு நீதான் ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த குழப்பம் தங்களை சம்பந்தப்பட்டதல்லவா? அனைவருக்கும் இங்கு தேவை தங்களின் கடைக்கண் பார்வை. தாங்கள் வரும்போது அதை பார்த்திருப்பீர்கள். தங்களை காண தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் இங்கு சதுரங்கம் ஆடத்தான் வந்தேன். அப்படியென்றால் தாங்கள் தோற்கத்தான் வந்தீர்கள் என்று கூறுங்கள். ஆனால் நான் இங்கு விரும்பித்தான் வந்தேன். ஏன்? ஏனென்றால் நீ தனித்துவமானவள். அவர்களது ஆடல் பாடல் என் கண்ணை கவரலாம், ஆனால் என் மனதை கவர்ந்தவள் நீதானே. நீ என் சிறு வயது தோழி. என்னை நன்றாக புரிந்து கொண்டவளும். அனைவரிலும் நீதான் எனக்கு மிகவும் பிடித்தவள். நான் உன்னை மிகவும் நம்புகிறேன் ருக்கையா. தங்களுக்கு விருப்பமான நறுமணம். என் அனைத்து விருப்பங்களையும் நீ அறிவாயா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? தாங்கள் எனது பாலிய சிநேகிதர், காதலன், பிறகு சஹின்ஷா. இதில் உனக்கு மிகவும் பிடித்தது எது? நட்பு என்றுமே ஒரு நிலையான விஷயம். கணவன் மனைவி என்று வரும்பொழுது தாங்கள் கணவர், நான் உங்கள் மனைவி. தாங்கள் சஹின்ஷா என்றால் அப்பொழுது நான் தங்களது பிரஜை. அவற்றில் நீ எவ்வாறு இருக்க விரும்புகிறாய்? அது எவ்வாறென்றால், நட்பில் அனைத்தையும் பகிர்ந்து கொள்பவளாகவும் மனைவியாக கௌரவத்தையும் சஹின்ஷாவிற்கு பணிவுள்ள பிரஜையாக இருக்க விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். வருகிறேன் தாயே. நான் சென்று வருகிறேன். மீதமுள்ள ஆமீரின் விஷயத்தை நான் இரவு கேட்டுக்கொள்கிறேன். அவளை நான் என்ன சொல்ல முடியும்? அவள் சக்கரவர்த்திக்கு மிகவும் பிடித்தவளாயிற்றே. நான் தினமும் இந்த விஷயத்தை தான் கடவுளிடம் வேண்டுகிறேன். நம் சக்கரவர்த்திக்கு ருக்கையாவின் மீது இருக்கும் காய்ச்சல் எப்படியாவது இறங்க வேண்டும் என்பதற்காக நான்
இதயம். சஹின்ஷாவிற்கு இதயம் என்பதே கிடையாது. அதனால்தான் நான் அவரது அறிவாக இருக்கிறேன். தாங்கள் இருவரும் வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? அப்படி என்றால் என்னுடைய மோதிரம் எங்கே சென்றது? எனக்கு என்ன தெரியும்? நானா உங்கள் மோதிரத்தை திருடினேன்? தாங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை? பேகம் சாய்பா, பீனாஸ் தன்னுடைய மோதிரத்தை தொலைத்து விட்டார். தேட வேண்டியதுதானே? தேடிய பிறகே நான் கண்டுபிடித்தேன். எனது விலை மதிப்பற்ற அந்த மோதிரம், ஷாயின் ஷா எனக்கு பரிசாக கொடுத்த அந்த மோதிரம் இவளிடம்தான் இருக்கிறது என்று. பேகம் சாய்பா, இவர்கள் மோதிரத்தை நான் ஏன் எடுக்க வேண்டும்? அப்படி நான் திருடுவதற்கு என்னிடம் எதுவுமே இல்லையா என்ன? சோதனையிடுங்கள். அனைவருக்கும் முன்பாகவும் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். நான் தான் எடுக்கவில்லை என்று கூறுகிறேனே. பேகம் சாய்பா, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். திருட்டை விட பெரிய தவறு. தாங்களிடம் நான் பொய் சொல்லிவிட்டேன். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். ஏற்கனவே திருடியதை தானே அவள் திருடி இருக்கிறாள். திருட்டை நாசிமா செய்யவில்லை, தாங்கள் தான் செய்தீர்கள். முதலில் ஒன்றை கூறுங்கள், இந்த மோதிரம் யாருடையது? பதிலை கூறுங்கள். தங்களுடையது. நான் நீராடி கொண்டிருக்கும் போதுதானே தாங்கள் இதை திருடிக் கொண்டு சென்றீர்கள். என்னுடைய பொருட்களை நான் என்றும் மறந்ததில்லை. அதிலும் இது சஹின்ஷா எனக்கு அளித்த மோதிரமாகும். என்ன அனைவரும் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய மோதிரமோ அது அவருக்கே போய் சென்று விட்டது. போய் வேலையை பாருங்கள். உங்களை பாராட்டத்தான் வேண்டும். தாங்கள் ருக்கையா பேகத்திடமிருந்து மோதிரத்தை திருட முயற்சி செய்கிறீர்களா? ஹோஷியார், இன்றோ நான் மோதிரத்தை மட்டும் திருடினேன். ஒரு நாள் ஷாஹின் ஷாவையே திருடி விடுவேன். உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் ருக்கையா. எதற்காக நீங்கள் ஷெயின் ஷாவிற்கு இதயமே இல்லை என்று கூறினீர்கள்? அவருக்கு இதயமே இல்லை என்றால் தாங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? யாம் அவரது மூளையில் இருக்கிறோம், இதயத்தில் அல்ல. ஒருபுறம் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் மறுபுறம் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. எதை நினைத்து? ஒருவேளை உண்மையிலேயே சக்கரவர்த்திக்கு இதயம் இருந்து அதை வேறு யாராவது ஆக்கிரமித்துக் கொள்வார்களோ என்ற பயம். அப்பொழுது நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன் ஹோஷியா. அது தங்களால் முடியாது. ஏன்? ஏனென்றால் நான் உங்களது சக்காலத்தி அல்ல. என்னை பார்த்து பொறாமைப்படுவதற்கு நான் ஆணும் அல்ல, விரும்புவதற்கு. தாங்கள் இந்த கண்ணாடியை உடைக்க முடியாது. கண்ணாடியா? ஆமாம், ஏனென்றால் என்னால் மட்டும்தான் ஒரு கண்ணாடியை போல் உங்களுக்கு உண்மையை மட்டுமே பிரதிபலிப்பேன். ஒருபுறம் ஆக்ராவில் அரசியல் விவகாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருந்தது. இன்னொரு புறம் ராஜபுத்திரர்கள் யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். வாள்கள் கூர்மைப்படுத்தப்பட்டன. ராஜபுத்திரர்கள் தங்களது அரச கிரீடங்களை கழட்டிவிட்டு போர்க்கவசங்களை அணிந்தனர். ஓம் க்ரீம் ரீம் நீம் காளி மாதா நமோ. ஓம் க்ரீம் ரீம் நீம் காளி மாதா நமோ நம.
மேகங்கள் வெறும் மேலே இருப்பது போன்ற தோற்றம் அளிக்கும். ஆனால் அது மனிதனின் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தது. அதே போன்றுதான் உன் மனதும் உன் மகளின் எதிர்காலத்தை பற்றி கணிக்கும் சக்தி படைத்தது. நீ இங்கு வருவாய் என்று எனக்கு முன்பே தெரியும். ஜோதாவும் தங்களுக்கு ஒரு மகள் போன்றவள் தானே? ஒரு ராஜபுத்திர வம்சத்தின் தாயானவள் தன் மகளின் திருமணம் ஒரு முகலாயருடன் நடப்பதை எப்படி பொறுப்பாள்? ராஜபுத்திர வம்சத்தில் பிறந்த தாயானவள் மரிப்பாளை தவிர இது நடப்பதற்கு மட்டும் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஆனால் தலையெழுத்து அப்படி இருக்கும் பட்சத்தில் அனுபவித்துதானே ஆக வேண்டும். அப்படி என்றால் விதியை மாற்றி விடுங்கள். தாங்களோ காளி மாதாவின் உபாசகர் அல்லவோ சகுனிபாய்? இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள். என்னை கைவிட்டு விடாதீர்கள். இந்த ராஜபுத்திரர்களின் தாய் தன் மகளின் திருமணம் ஒரு முகலாயருடன் நடப்பதை பார்ப்பதற்கு முன்பாகவே உயிரை இழந்து விடுவாள். தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது. தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? முயற்சி. கையில் இருக்கும் கைரேகையை அழிப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றேன். பார் பார் மைனாவதி, ரத்தம் தான் வருகிறது. ஆனால் அந்த ரேகை ஒன்றும் அழியவில்லை. ஜோதாவின் தலையெழுத்தை படிக்கும் பொழுது என் தலையும் சுற்றத்தான் செய்தது. இந்த சோழிகள் மீது சத்தியம் செய்கின்றேன். சாமதான வேத தண்டத்தில் கூட இதற்கு வழி இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்தேன். ஜோதாவின் வருங்காலத்தை மாற்ற முயற்சி செய்தேன். இதுவே நம் மனிதர்களின் பிரம்மையாகும் என்பதை புரிந்து கொள். நாம் நம் தலையெழுத்தை மாற்ற நினைப்பது பிரம்மை. ஜோதாவின் தலையெழுத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது அவ்வாறே நடக்கப் போகிறது. இருந்தாலும் அவள் அதிர்ஷ்டசாலிதான். இப்பொழுதும் கூட அவள் பாக்கியம் செய்தவள்தான். நீ புறப்பட மகாராணி. சென்று ஜோதாவின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. உன்னால் இனி எதுவும் செய்ய முடியாது. அன்று கூட குளத்தில் நான் ராஜா சூரியபானுக்கு பதிலாக நான் இந்த கொடூரமானவன் ஜலாலின் முகத்தை தான் பார்த்தேன். ராஜா சூரியபான் ஜோதாவை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். ஜோதாவின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய். நேரம் மிக குறைவாக உள்ளது. நீ தேவி மாதாவுக்கு உபாசகராக இருக்கலாம் சகுனிபாய். ஆனால் ஒரு தாயின் சக்தி உனக்கு தெரியாது. நானே சுயமாக அவளின் எதிர்காலத்தை மாற்றுகிறேன். நானே அவளை காப்பாற்றுகிறேன். ஜோதா, ரேவா, ரேவா, ரேவா. சொல்லுங்கள் மகாராணி. இதோ இதில் 2 மடல்கள் உள்ளன. இதில் யாருடைய பெயர்கள் இருக்கிறதோ அவர்களிடம் ஒப்படைத்து விடு. கவனமாக இரு. போ.
திடீரென்று ஏன் இந்த இரவில் என்னை அழைத்தீர்கள் ராஜகுமாரி? இந்த கேள்வியை நான் தான் தங்களிடம் கேட்க வந்தேன். இங்கு எதற்காக என்னை வர சொன்னீர்கள்? அதோடு ஒரு மடலும் எனக்கு வந்தது. இதோ பாருங்கள். எனக்கும் தான். அப்படி என்றால் யாரோ இதை வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள். யாரோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். இவ்விடத்தை விட்டு சென்றாக வேண்டும் ஜோதா. ஒருவேளை இது சதியாக இருந்தால் அவர்களின் வேட்டைக்கு நாம் இரையாகி விடுவோம். முகலாயர்களோடு போரும் ஆரம்பிக்கும் நிலையில் உள்ளது. நாம் இதை சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டாக எண்ணக்கூடாது. தாங்கள் இவர்களின் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் யார் ராஜகுமாரி என்ற அடையாளம் தெரியாது. பாருங்கள். முகலாயர்களோட யுத்தம் ஆரம்பிக்க உள்ளது. என் உயிர் எவ்வளவு ஆபத்தில் உள்ளது என்று தாங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதா. ஒருவேளை இப்போரில் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் எனக்கு ஒரு வாக்களியுங்கள் ஜோதா. நீங்கள் இன்னொருவரை மனமுடிப்பீர்கள் என்று. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தாங்கள் மீண்டும் வருவீர்கள் என்று. நான் தங்களிடம் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன் ஜோதா. 7 ஜென்மமும் தங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். ஒருவேளை போரில் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கட்டாயமாக எதுவும் ஆகாது. தாய் மண்ணுக்காக போராடுபவர்கள் என்றும் மரணிக்க மாட்டார்கள். அதோடு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது, இந்த போரில் தங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று. எனது தாய் மண்ணிற்கு நான் ஒரு வாக்களிக்கிறேன். நிச்சயம் தங்களுக்காக நான் திரும்பி வருவேன் ஜோதா. என்னை மன்னியுங்கள் ஜோதா. தங்களை இவ்வாறு தொடுவது முறையில்லாத ஒரு விஷயமாகும். ஆனால் தங்களின் கைகளை பற்றாமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் விழாமல் காப்பாற்றினீர்கள். இதை நான் என் அதிர்ஷ்டமாக கருதுகிறேன்.